அதுபோல் இந்த பொங்கலில் நம்ம வந்து எந்த படம் ரிலீஸ் ஆகுது, எந்த படத்துக்கு நம்ம போய் பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாரும் அவங்க ரசிகர்களுடைய படத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்திலையும் சரி, பொதுமக்கள் சார்ந்து ஒரு நல்ல ஒரு கதைகளும் உள்ள படங்களை நம்ம வந்து இந்த பொங்கலில் திருவிழாவில் குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்து கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல பிரச்சனைகளுக்கு இடையில படங்கள் எல்லாம் வெளி வருமா வராதா அப்படிங்கிறத கேள்விக்குரிய மையமாக வச்சு நம்ம ஒரு சில படங்கள் ஜனநாயகனாக இருக்கட்டும், பராசக்தியாக இருக்கட்டும், இந்த 2 படங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருடம் பொங்கலுக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான படங்களாக இருக்கு. அதுல ஜனநாயகம் படம் வந்து சில பிரச்சனைகள் காரணமாக தள்ளி போயிடுச்சு. ஆனா அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி பராசக்தியும் வந்து சில பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சரி, ஓகே, பிரச்சனைகள்லாம் தாண்டி இந்த படம் வந்திருக்கு அப்படின்னா அப்போ இந்த படத்தில் அப்படி என்ன ஒரு சிறப்பம்சம் இருக்குது அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் கேள்விக்குறியாக இருக்கும். இந்த படத்தையும் போய் நம்ம பார்க்கணும், இந்த படமும் ஒரு நல்ல ஒரு கதைகளும் உள்ள ஒரு படமாக தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சி இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பொங்கலில் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தெல்லாம் போய் பார்க்கும்போது இதில் அப்படி என்னதான் கதைகள் இருக்குது, என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஹிந்தி எதிர்ப்பு நிலை, இந்த விஷயங்களை மையமாக வச்சு இந்த படத்தை வந்து கதைகளை வந்து அவங்க உருவாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சில விஷயங்களை அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இந்தி எதிர்ப்பு காலத்தில் வரலாற்று சிறந்த ஒரு தலைவர்கள் எல்லாமே இந்த மொழி எதிர்ப்பு விஷயங்களை எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுவரையிலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு தலைவர்கள் அந்த இந்தி எதிர்ப்பு மொழியை எந்த அளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு அதனால நம்ம வந்து இப்போ எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், இன்ன வரையிலும் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இப்படி போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மையமாக வச்சு அதுக்காக நம்ம வந்து ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கிளியை வச்சு பாதுகாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. பாதுகாத்து அதோட சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தி அதை ஒரு கூண்டுக்குள்ள வச்சு நம்ம வந்து ஒரு கிளியை பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்டு மட்டும் தான் நமக்கு இருக்கு. ஆனால் அந்த கிளியோட சுதந்திரம் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுபோல இந்த படத்துல வரலாற்று சிறந்த கதைகளை கொண்டு வந்து மக்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கதை ஆசிரியர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை வரிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. பட் என்னன்னா இந்த விஷயங்கள் அதுக்கு கதையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது படத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேக் அடிக்குது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப ஒரு நல்ல கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வரும்போது படம் பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சலிப்பு தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த படத்தில் இருக்கு. இந்த பராசக்திங்கிற படத்துல இந்த கதைகளுக்கு இடையில தேவையில்லாத ஒரு சில சீன்ஸு, தேவையில்லாத சாங்ஸு, தேவையில்லாத ஒரு சில புதுமுகம் ஆக்டிங், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு இதெல்லாம் ஏன் வச்சிருக்கீங்க படத்தில், இதெல்லாம் எதுக்காக தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விக்கெல்லாம் அந்த படத்தில் எல்லாருக்கும் தோணுது. இது வந்து இந்த சினிமா குழு வந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இதுக்குள்ள கொண்டு வராங்க, அந்த வரலாற்று கதைகளை சொல்லும்போது அது சார்ந்த சில விஷயங்களையே வச்சு இந்த கதைகளை நகர்த்தி மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் வந்து கண்டிப்பா வரக்கூடிய சூழ்நிலைகள் தான். இந்த ஒரு படம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, அதே மாதிரி இடைவெளிக்கு அப்புறம் ஸ்டார்டிங்லையும் சரி எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்விகள் கண்டிப்பாக இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துல வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து மிக பயங்கரமா பிரம்மாண்டமா இந்த கதைக்கு ஏற்ற போல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அவருடைய பணிகளில் வந்து லேக் அடிக்கல. ஸோ மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எடிட்டிங்லேயும் நல்ல ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து பயங்கரமாக எல்லா படத்துக்கும் கொடுக்குறதையும் தாண்டி இந்த கதைக்கு ஏற்ற போல இந்த படத்துக்கு வந்து மியூசிக் கொடுத்துருக்கிறதுங்கிறது மிக சிறந்த ஒரு விஷயம். ஸோ அதே போல நடிப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவங்களுடைய நடிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பாதி தான் இந்த கதைக்கு வந்து அவர் இந்த கதைக்கு ஏற்ற போல மாறி இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவருடைய கதைக்கு ஏற்ற போல இந்த படத்தில் வந்து அவருடைய நடிப்புகள் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், அவரை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. பட் அவருடைய கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு பொருந்தவில்லை.
அதுதான் உண்மையான ஒரு விஷயம். எப்படின்னா இரண்டும் கலந்த கலவை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல பாதி பொருந்திருக்காரு, பாதி படத்துக்கு மேல ஓரளவுக்கு செட் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த கதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எட்டு வரைக்குமே முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த வரலாற்று கதையில சொல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கதாபாத்திரத்தை வந்து கொண்டு வரணுங்கிறது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்துல வந்து சிவகார்த்திகேயன் அவங்களுடைய நடிப்புக்கு வந்து ஸோ 100க்கு ஒரு 50% தான் நம்ம வந்து அந்த கதைக்கு பொருந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுபோல இந்த வில்லன் இருக்காரு பாருங்க, ரவி மோகன், நம்ம ஜெயம் ரவி, அவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவி மோகன் அவங்களுடைய பேரில் தான் இப்போ எல்லா படங்களும் அவருடைய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாமே வந்து நடைபெற்று இருக்கு. அதுபோல அந்த ரவி மோகன் அவனுடைய வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பயங்கரமாக காமிக்கணும், எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஒரு பிரில்லியண்டா அந்த அளவுக்கு இந்த படத்தில் எந்த அளவுக்கு காமிக்கணுமோ அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக காமிச்சிருக்காங்க. ரவி மோகன் வந்து பயங்கரமா இந்த படத்துக்கு வந்து தாறுமாற எந்த அளவுக்கு வந்து அவருடைய கேரக்டரை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது பயங்கரமா வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மைனஸ் பாயிண்ட், வில்லன் கேரக்டருக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம் அந்த ஹீரோவுடைய கேரக்டருக்கும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இன்னும் அந்த கதாபாத்திரத்தை வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி செதுக்கி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் மிக சிறப்பாக அந்த ஹீரோவுடைய கதாபாத்திரம் வந்து பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து கனெக்ட் ஆகலை, அதுதான் ஒரு உண்மையான விஷயம். இந்த படத்தில் வந்து முக்கியமாக வந்து டைரக்ஷன் ஒருத்தர், கதை ஒருத்தர், ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு டீமு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து செய்த ஒரு விஷயமா தான் இந்த படத்துக்கு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய விஷயங்களும் சேர்ந்து இந்த கதையில வந்து ஒரு கரு உண்டாகுது அப்படின்னா அந்த கருக்கு வந்து உயிர் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த உயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசுல போய் டச் ஆகுது அப்படிங்கிறது தான் மிக சிறந்த ஒரு அங்கதான் இருக்குங்க. பாராட்டுங்கிறது அந்த படத்துக்கு வந்து ஒரு மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விமர்சனங்களும் சரி, பாராட்டுகளும் சரி, அந்த உயிர் எந்த அளவுக்கு போய் மக்கள் மனசுல வந்து டச் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் அந்த ஒரு விமர்சனங்களும் சரி, பாராட்டு எல்லாமே வந்து நமக்கு வந்து சேரும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மனசுலங்கிறது இந்த போய் டச் பண்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இந்த கதைகளை பொறுத்த வரையிலும். இது வரலாற்று கதைகள்ங்கிறது சிலருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலே இருக்கும், தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களா கூட இருக்கலாம். ஸோ அதுபோல் இன்னும் சிறப்பாக எடுத்திருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஒருவேளை இந்த ஹீரோவுக்கு பதிலாக வேற ஒரு கதாபாத்திரத்தை வந்து அமைச்சிருந்தா இந்த படம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மைண்ட் தாட் வந்து எல்லாருக்கும் இருந்திருக்கக்கூடும். ஸோ இப்போ அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்திருக்கு. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு டைம் போய் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தவங்களுக்கு சிலருக்கு பிடிக்கும், பிடிக்காமலே இருக்கும், அது அவங்களுடைய விருப்பங்கள். பட் படத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் போர் அடிக்குது. இந்த கதையில வந்து எப்படி ஒரு மக்கள்கிட்ட விறுவிறுப்பாக கொண்டுட்டு போகணுமோ அந்த மாதிரி இந்த படத்தில் கொண்டுட்டு போகலை, அதுதான் உண்மை. சில இடங்களில் வந்து பாட்டுகள் எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த சாங்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ படம் பார்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பாராட்டுகள், ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் இதில் சில மைனஸ் பாயிண்ட்டுகளும் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் அறிஞர் அண்ணா, கலைஞர் இவங்களெல்லாம் ஒரு கேரக்டராக கொண்டு வந்து காமிச்சு ஒரு சில முக்கியமான சீனில் கொண்டு வந்து காமிச்சு போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து இதையெல்லாம் வச்சு யாரும் இந்த படத்தை வந்து அரசியலாக நினைத்து இந்த படத்தை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்த படத்தை ஒரு சினிமாவாக பாருங்கள். இந்த படத்தில் ஒரு சினிமாவை தான் சொல்லப்பட்டிருக்கு. அரசியலாக இந்த படத்தில் எந்த ஒரு விஷயங்களும் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிறது தான் 100% உண்மை. இது தெளிவாக புரியுது. ஸோ அதனால் எல்லாரும் ஒரு சினிமாவாக போய் பாருங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சவங்களுக்கு ஓகே, பிடிக்காதவங்களுக்கு இந்த படம் ஆவரேஜ் தான். இந்த ஆவரேஜாக இந்த படம் இப்பொழுது வெளிவந்திருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.